வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஆடி 18 பற்றி ஒரு சின்ன தகவல். இந்த ஆடி 18 மிகச்சிறப்பான நாள், நீர்நிலைகளில் கொண்டாடக்கூடிய நாள், காவிரி தாய் போன்ற அனைத்து நதிகளையும் வணங்கக்கூடிய நாளாக இருக்குது. இந்த நீர் வழிபாடு அப்படிங்கிறது இந்த ஆடி 18க்கு மட்டும்தான் ஒரு சிறப்பு. இந்த ஆடி 18 அன்னைக்கு நீர்நிலைகளுக்கு சென்று அந்த நீர்நிலைகளில் ஓடக்கூடிய தண்ணீரில் உங்களால் மலர் தூவி அதற்கு ஒரு மரியாதை செய்து அங்கு நீரில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு தங்களால் இயன்ற பொருட்களை அதில் போட்டிங்கன்னா அந்த உணவுகளை உண்ணும் பொழுது உங்கள் கர்ம வினையினுடைய கணக்கில் கொஞ்சம் கழிவதற்குண்டான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. இதை பயன்படுத்துங்க. மேற்கொண்டு இந்த புதுமண தம்பதிகள் தாலிச்சரடு மாற்றுவது, கன்னிப்பெண்கள் சிறப்பாக போய் வழிபாடு பண்ணுறது, திருமணம் ஆகாதவர்கள் நீர்நிலைகளில் சென்று போய் வழிபாடு செய்வது, இந்த மாதிரி செய்யும் பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான வாழ்க்கை கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா நீரோடை எப்போவுமே முன்னோக்கி செல்லக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கைகள் கொஞ்சம் முன்னோக்கி செல்லும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஐதீகம். இதை நம்ம பயன்படுத்திக்கிறது நல்லது. இதற்காக நம்ம பெரிய செலவெல்லாம் செய்ய போகிறதில்ல. நீர்நிலைகளில் போகிறோம், நம்மளால் முடிஞ்ச சிறு விஷயத்தை செய்ய போகிறோம். இதை அனைவரும் பயன்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு எல்லோரும் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் இந்த 18ஆம் நாளான ஆடிப்பெருக்கை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.